அனைவருக்கும் வணக்கம். என் பேர் என்ன சித்தியா. இன்றைக்கி மாடெல்லாம் கட்டிட்டு சரி ஏதாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு வீடியோ ஒருத்தவங்க நல்லா இருந்து அதுக்கப்புறம் கஷ்டப்படும்போது என்ன நிலைமை அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். இப்போ உடம்பு நல்லா இருக்கும்போது எல்லாருக்குமே வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். உழைக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. உடம்புக்கு ஏதாவது ஒரு நோய் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க நிலமை யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு எங்கள் அண்ணன் உடம்பு முடியாமல் இருக்காங்க. ஹார்ட்டு ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப மனசுக்கு உடைஞ்சி போயிட்டாங்க. நல்லா உழைச்சிட்ருப்போம், காலைல 5 மணிக்கு எந்திரிப்போம், வேலை வைத்து பார்ப்போம், கடினமாக உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் வேலை வேலைன்ட்டு தான் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் உட்கார மாட்டாங்க. சாப்பாடு கடையில் தான் சாப்பிட்டாங்க. அங்கங்கே போகிற இடத்துல பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவாங்க. அதனால் போகிற இடத்துல அங்கே கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு வேறு. எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒரு நாள் ரொம்ப நானும் சொன்னேன், இந்த மாதிரி செக்கப்லாம் பண்ணிங்க, ஹார்ட் செக்கப் பண்ணிங்க, பிபி சுகர்லாம் செக்கப் பண்ணிங்கன்னு. எனக்கு ஒன்றும் வராது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில் வேர்த்து கொட்டி டாக்டரை காமிச்சா 4 நாளாகுது, மைல்டு அட்டாக் உடனே போங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து ஸ்டெண்டு வச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு. செலவுக்கு செலவும் ஆச்சு. அதோட சரி நல்லாயிட்டாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுற நேரத்தில் மறுபடியும் ஏதோ ஃபிட் வந்துடுச்சு, இங்கே மருந்து கிடையாது, திருச்சிக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தூக்கிட்டு போனாங்க. அங்கே 1.5 லட்சம். இந்த மாதிரி மன கஷ்டம் வேறு, பணம் வேறு நிறைய விரையாகிட்டு எப்படியோ உயிர் பழிச்சு வந்துட்டாங்க. எந்த மனுஷனுக்கு எப்போ என்ன வரும்னு இந்த காலத்தை சொல்லவே முடியல. அதனால் உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும், செக்கப்லாம் அடிக்கடி பண்ணணும். சின்ன வலி ஏற்பட்டாலும் உடனே டாக்டருக்கு போகணும். அந்த நேரத்தில் நல்ல காலம் டிரைவர் காரை ஓட்டதுனால தப்பிச்சாங்க. அதெல்லாம் ஒரு நல்லதாக போச்சு. எங்கள் அம்மா இறந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவங்க தான் தெய்வமாக இருந்து அவளை காப்பாற்றிருக்காங்க. எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டாங்க. இனிமேல்ட்டு கவனமாக இருக்கணும்னு சொன்னோம். அதை பார்த்துட்டு எனக்கே பயம் வந்துடுச்சு. நான் போய் செக்கப் பண்ணிட்டு வந்தேன். இதோட இருக்குது வாழ்க்கை. எவ்வளோ எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு அப்புறம் ரெக்கவர் ஆகும்போது அடுத்தது நம்ம எப்படி வாழ போகிறோமோங்கிற ஒரு கேள்விக்குறி. அதோட வாழ்க்கை போயிட்டுருக்கோம். இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து நம்ம ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும். அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.